ஒரு ஆள் சொல்கிறார் என்கிட்ட, ஏன் நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தா உங்களுக்கு என்ன வந்தது? அது என்ன அதை பற்றிலாம் போதிக்கிறீங்க? இப்போ வெளிநாடுகள்லாம் போய் பிரசங்கம் பண்ணுறேன் இல்லையா, அங்கே போனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் பாரு, சண்டைக்கே வந்துடுவானுங்க. இந்த கோஹாபிட்டேஷன், 2 பேர் திருமணமாகாமல் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறதுன்றது ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்குதுங்க. ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்குது பாருங்கள். அவங்க என்ன முடிவுக்கு வந்துட்டாங்க, சரி நம்ம திருமணமான டிவோர்ஸ் ஆகிடுது, அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து வர மாட்டேங்குது, அதனால் கொஞ்ச நாள் கூட சேர்ந்து வாழ்ந்து பார்த்துருவோம், ஒரே வீட்டில் குடியிருந்து பார்த்துருவோம். அப்போ தெரிஞ்சிடும் இல்லையா பிடிக்குதா பிடிக்கலையான்னு. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஒன்றா வாழ்ந்து பார்த்துட்டு அப்புறம் வேணால் தாலி கட்டிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, 2 பேர் கல்யாணம் பண்ணாமல் கூட சேர்ந்து வாழும்போது எப்படி தெரியுமா வாழ்கிறாங்க? சட்ட ரீதியாக அவர்கள் இணைக்கப்படவில்லை, ஒரு உடன்படிக்கையின் ரீதியாக அவர்கள் அந்த உடன்படிக்கைக்குள்ளே கொண்டு வரப்படவில்லை, பொருளாதார ரீதியாக அவர்கள் இணைக்கப்படவில்லை. அந்த அம்மா சம்பாரித்து தாங்காசை வச்சுக்குது, இவர் சம்பாரித்து தாங்காசை வச்சுக்கிறாரு, இவருக்கு வேண்டியது இவர் சாப்பிட்டுக்கிறாரு, அவருக்கு வேண்டியது அவங்க சாப்பிட்டுக்கிறாங்க. 2 பேரும் ரெண்ட்டை வேணால் ஷேர் பண்ணிக்குவாங்க, பொதுவான செலவுகளை ஒன்றா பார்த்துக்குவாங்க. ஆனால் இவங்க செக் புக்கை அவர்கிட்ட கொடுக்க மாட்டாங்க, அவங்க செக் புக்கை இவர்கிட்ட கொடுக்க மாட்டாங்க, 2 பேர் அக்கௌண்ட்டையும் கலக்க மாட்டாங்க, தனித்தனி அக்கௌண்ட்டு. என் சம்பளத்தை நீ கேட்கக்கூடாது, நான் எவ்வளோ செலவழிச்சேன் என்ன உனக்கு உரிமை கிடையாது, என் பணத்தின் மேலே உனக்கு உரிமை கிடையாதுங்கிற ரீதியில் வாழ்வாங்க அவங்க. என் பணம் என் பணம், ஓம் பணம் ஓம் வந்து நீ வச்சுக்க, நீ வேற நான் வேற. பொருளாதார ரீதியில் நம்ம 2 பேரும் இணையில, சட்ட ரீதியிலும் இணையில. பேப்பரை காட்டி என்ன மிரட்ட முடியாது நீ கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. சமுதாய ரீதியில் நானே இல்லை, 4 பேருக்கு முன்னால் ஊர் அறிய வாக்கு கொடுத்து நான் உன்னோட கூட வாழல. அப்படின்னா எப்படி வாழ்கிறாங்க? பொட்டியில் புடவையும் பேண்ட் சட்டையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறாங்க. இங்கே கூடிய மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறாங்க. என்னைக்கு பிடிக்கலையோ கடன்னு புடவையை தூக்கி உள்ளே போடுவாங்க, பேண்ட்டு சட்டையை தூக்கி உள்ளே போடுவாங்க, பாய் பாய் டாட்டான்னு போயிட்டே இருப்பாங்க. இது வழங்க மாட்டேங்குது பாருங்கள். ஒருத்தர் சொல்கிறார் என்கிட்ட, ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் தாங்க வித்தியாசம் திருமணத்துக்கும் இதுக்கும். என்ன பெரிய வித்தியாசம் இருக்குன்றீங்க? 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறதுக்கும் திருமணத்துக்கும் என்ன வித்தியாசம்? பீஸ் ஆஃப் பேப்பர் தான். இல்லைங்க, எல்லாமே வித்தியாசம். சட்டம் மட்டும் இல்லை, தேவனுக்கு முன்பாக கடவுளுடைய பிரசன்னத்தில் செய்த உடன்படிக்கை. அது மட்டும் இல்லை, பொருளாதார ரீதியாக 2 பேரும் ஒன்றாயிடுறோம். இது சட்ட ரீதியாக பண்ணியிருக்கிறோம், கடவுளுக்கு முன்னால் பண்ணியிருக்கிறோம். சட்ட ரீதியாக பண்ணதுனால இப்போ பொட்டி தூக்கிட்டு போயிட முடியாது, கோர்ட்டுக்கு முதல்ல போகணும். அங்கே போய் டிவோர்ஸ்